ஆலங்குளம் காய்கறிச் சந்தையில் தீ விபத்து. பல லட்சம் மதிப்பிலான பொருட்கள் சேதம். தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் நெட்டூர் சாலையின் அருகில் காய்கறி கடை நடத்தி வருபவர் காமராஜ் மகன் மதன். இவர் ஆலங்குளத்தில் காய்கறிகள் வாங்கி கேரள மாநிலத்துக்கு ஏற்றுமதி செய்து வருகிறார். இவரது கடை அருகில் மற்றொரு காய்கறி கடை, சலூன் கடை, ஜவுளிக்கடை போன்ற கடைகள் செயல்பட்டு வருகிறது. நேற்று மாலை அந்தக் கடைகளில் முன்பு தேங்கி கிடந்த குப்பைகளை ஒருவர் தீயிட்டு கொளுத்தி உள்ளார். பின்பு அந்த தீயை அணைத்துவிட்டு அவர் வீட்டுக்கு சென்று விட்டார். இந்நிலையில் அணைத்த தீயில் இருந்து அருகில் கிடந்த லாரி டயர்களில் பட்டு தீ கொழுந்து விட்டு எரிந்தது. இதில் மதன் கடை முன்பு அடுக்கி வைக்கப்பட்டிருந்த பிளாஸ்டிக் காய்கறி கூடைகள் மற்றும் வெங்காயம், பல்லாரி, பீட்ரூட் போன்ற காய்கறிகள் தீயில் எரிந்தது. தகவல் அறிந்து வந்த ஆலங்குளம் தீயணைப்பு மற்றும் மீட்பு படை நிலைய வீரர்கள் விரைந்து தீயை அணைத்தனர். அதற்குள் காய்கறிகள் மற்றும் கூடைகள் தீயில் கருகி சாம்பல் ஆனது. இவற்றின் மதிப்பு சுமார் 3 லட்சம் ரூபாய் என கூறப்படுகிறது. அதிர்ஷ்டவசமாக உயிர்ச்சேதம் ஏதும் ஏற்படவில்லை. இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பாக காணப்பட்டது.